நல்லா தெரியும். கண்டிப்பா நான் ப்ளே பண்ணுவேன் பிக் பாஸ். இவங்க எல்லாத்தையும் விட நான் ஸ்ட்ராங்னு காட்டுவேன் பிக் பாஸ் கண்டிப்பா. வாட் அபவுட் ராணுவ விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவா ஒரு டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரமோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அருண் வந்து தங்கமான மனுஷன். ஐயோ! இவருதான்யா அவர் வந்து என்னதான் டாக்ஸிக்கா பேசினாலும், ஒரு மாரி மேனிபுலேட் பண்ணாலும், ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அவர் தான் முன்னாடி நிற்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அருண் நீங்க எப்படி தெரியுமா? இந்த குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டுன்னு ஆட்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த கேட்டகரி தான். பட் பிரமோல வந்து அவர் கூட்டிட்டு போனதை மட்டும் காமிச்சாலே தவிர்த்து, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை வந்து லைவ்லயும் எபிசோட்ஸையும் பார்த்தவங்களுக்கு தெரியும் அருண் என்ன பண்ணாருன்னு. ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கப்ப எல்லாரையும் போங்க 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 அப்படின்னு ஏவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இவர் தான் போயிட்டு ராணாவை கையை சோக் பண்ணி லாக் பண்ணிட்டு அடிச்சிருவேன் அடிச்சிருவேன் அடிக்க வரான் இவன சண்டைக்கு வரான்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஆனா லிட்டரலி ராணுவ குஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே பாவமா ஒரு மாதிரி கேமா தான் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்து யாரையான இன்டர்வியூ பண்ணுவாருன்னு சொல்லி சொல்லி சொல்லியே ஜெஃப்ரி இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாருமே ராணுவ இன்ஜுரி ஆக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப ராணுவ இடத்துல மட்டும் வேற யாருன்னா இருந்திருந்தா இந்த சினாரியோவை யூஸ் பண்ணி என்னெல்லாம் ப்ளே பண்ணியிருப்பாங்க, எப்படியெல்லாம் வந்து கேம் ட்விஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. ராணுவம் வந்து அவர் வெளியே வரணுங்கிறதுக்காக கேமா பண்றாரே தவிர்த்து ஒரு மாதிரி கண்டென்ட்டா பண்ணுவதை தவிர்த்து இந்த மாதிரி கேவலமாலாம் பண்ண மாட்டாரு. இவங்க எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ள சொல்லாம ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த மனுஷன் மட்டும் தான் நான் கேமரால தெரியறதுக்காக நான் பண்ணுவேன், எதனா ஒண்ணு பண்ணுவேங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாருங்கிறதுக்காக அடிபட்டு வலியில துடிச்சிட்டு இருக்கப்போ அது ஆக்டிங்னு நீங்க சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப கேவலத்தின் உச்சக்கட்டம்னே சொல்லலாம். லிட்டரலி ஜெஃப்ரி மேல இருந்த ஒரு சின்ன சின்ன ஹோப்பு சுத்தமா போயிட்டு அவர் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டே இல்லாம பண்ணிட்டான். அந்த இடத்துல ராணுவ வந்து பொம்மை டாஸ்க்ல பிடிச்சதையே வந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டு சொன்னாங்க. பட் ஆனா ஒரு இடத்துல சோக் ஆகி கை உடஞ்சிருக்கு, அவருக்கு ஒரு மாதிரி இதுவாகி போட்டிருக்காங்க. பட் ஆனா எந்த இடத்துலயுமே ராணுவ போயிட்டு ஜெஃப்ரி பண்ணது வந்து தப்புன்னு எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து ஆயிடுச்சு ஓகே இது கேம்ல நடந்ததுதான் அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்டா ஒரு மாதிரி பெருசா எடுத்துக்கல, கம்னு போயிட்டாரு. ஆனா உள்ள போய் கேட்கிற பக்கமும் பாத்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி என்னாச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு என்னென்ன பண்ணாங்க, உண்மையாலும் நடிக்கிறாரா இல்லையான்னு சொல்லி கேள்வி கேட்டு கன்ஃபர்மேஷன் பண்றாராமா. எவ்வளவு கேவலமா இருந்தது தெரியுமா அது. ஆனா இந்த இடத்துல ராணுவ தவிர்த்து வேற யாருக்குன்னா நடந்திருந்தா இந்த இந்த சினாரியோ அப்படியே இருந்திருக்குமா, எப்படிலாம் இது பண்ணியிருப்பீங்க. இப்ப ராணுவனால வந்து எல்லாரும் வந்து அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு உள்ள சிரிச்சுக்கிட்டு பண்றப்பெல்லாம் வந்து உங்களோட ரியல் ஃபேஸ் தெரிஞ்சதுன்னே சொல்லலாம். முத்துக்குமரனை தவிர்த்து வேற யாருமே வந்து ராணுவுக்காக ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. அருண்லாம் பக்கா டிராமா. அர்ச்சனாக்கா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, இதான் மை மேன் நீங்களே தெரியுது. நம்ம விஜய் சேதுபதியே நீங்க அகேன்ஸ்டா பேசுனீங்க, இந்த மாதிரி பண்ணா எப்படி பண்ணுவாங்களாம். போயிட்டு சோக் பண்ணிட்டு அடிச்சிருவேங்கிறத என்ன கதை. ஒரு டிக்கெட் அவுட்ன்றாரு, என்ன இதெல்லாம் வந்து ஒரு இதுவா. திங்க் பாசிட்டிவ் அப்படின்றதுலாம் மேட்ரு. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அதான் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்ற மாதிரி இன்ஜுரி ஆயிட்டு என்ன பண்றது, இன்ஜுரின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணி ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இன்ஜுரி ஆக்கினதுக்கான மெயின் ரீசனே அருண் தான். அப்புறம் சௌந்தர்யா பத்திலாம் என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப கேவலம்னா கேவலம், அவ்வளோ கேவலம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ்ல என்ன பண்ணாங்க, அவங்க வந்து டேலண்டா என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ணல. வெளியே ஆர்ட் செட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியாலேயே ஒரு குரூப் இருக்கு, பொம்பளை பசங்க ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணாலும் அதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு பையன் என்னதான் கஷ்டப்பட்டு டேலண்டா இது பண்ணாலும் அதை பெருசா பார்க்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு வந்து சிரிச்சிட்டாலே அதை லைக் கமெண்ட் பண்ணதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது பிஆர் டீம் கிடையாது, அது வந்து ஒரு காஜி டீம்னு சொல்லலாம். பிஆருங்கிறவன் என்ன பண்றான்னா இந்த மாதிரி இந்த காஜி டீம் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி விடுறது மட்டும் தான் வேலையா இருக்க தவிர்த்து அவன் எதுவும் பெருசா வீடியோலாம் மேக் பண்றது கிடையாது. இங்க பிஆர் தவிர்த்து ஒரு ரொம்ப கேவலமான ஒரு பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி சௌந்தர்யமணி ஆட்களை வந்து வளர்த்து விடுறது. உண்மையிலே வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி தான் வந்து ராணுவுக்கான வந்து ஜஸ்டிஸை வாங்கி கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கறத வந்து தெரியணும். ஒரு மாதிரி செம பிளேயருங்க. இத்தனை சீசன் இருந்தாலும் பிக் பாஸ் சீசன் 3 வந்து ஒரு மாதிரி யூனிக், எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ராணுவ இருக்காருன்னா அங்க 4-5 ராணுவ கேரக்டர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஏன் ராணுவ கேரக்டர் அப்படின்னா, நம்ம வி ஆர் த பாய்ஸ்ல இருக்கிற நம்ம கவின் அண்ணா, அப்புறமேட்டு நம்மளோட சாண்டி, முகேந்திராவு, தர்ஷன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேமுக்குள்ள அடிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்னா இருப்பாங்க, எல்லாத்தையுமே ஃபன் ஓரியன்டா பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாரு கூடயுமே வந்து ஃபன் பண்ணுவாங்க. அந்த ஒரு கேட்டகரியில தான் இந்த சீசன்ல ராணுவ பாத்தீங்கன்னா தெரியும். ராணுவுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு வன்மம் எங்கேயுமே தெரிஞ்ச மாதிரி தெரியல. அவர் வந்து எமோஷனலா பேசுறத தவிர்த்து யாரு கூட எல்லாம் சண்டை போடுறாரோ அவங்க கூட தான் அதுக்கப்புறம் வந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. பெருசா பின்னாடி அவ்வளவு பெருசா அவர் பேசி பார்த்ததில்ல. லிட்டரலி எனக்கு தெரிஞ்சு அந்த சீசன் 3ல இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ஸ்ல ஒரு ஆளா வர வேண்டிய ராணுவ
தேவையில்லாம சீசன் 8ல வந்து மாட்டிக்கினாரோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. உங்க கருத்து என்னங்கிறத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். லிட்டரலி ராணவ் சீக்கிரமா வந்து நீங்க சரியாய் வந்து உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன அப்ரிசியேஷன் பயங்கரமா இருக்கான்னு தெரியல. கண்டிப்பா உங்களுக்கான ஒரு ஆர்கானிக் ஃபேன்ஸ், ஒரு ஃபாலோவர்ஸ் வெளியே இருக்காங்க. நீங்க வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட் நீங்க பண்ற எல்லாத்துலயுமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஜஸ்டிஸ் வந்து வீக்கெண்ட்ல கண்டிப்பா விஜய் சேதுபதி மூலமா கிடைக்கும். இந்த டிராமா குயின் டிராமாஸ் பண்ணியிருந்த ஜாக்லின், இவங்க சௌந்தர்யா, ஜெஃப்ரி, அன்சிதாவை பத்திலாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. தட்டி விட்டுரும் அவ்வளவுதான். இது மாதிரிலாம் இவங்கலாம் பண்ணதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து விஜய் சேதுபதி கேட்பாருன்னு நம்புவோம்.